அப்பப்பப்பா இந்த அடிக்கிற வெயிலுக்கு வீட்டை விட்டு வெளியவே வர முடிய மாட்டேங்குதுங்க. ஆனால் என்ன வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடிய மாட்டேங்குது. செம்ம போர் அடிக்குது. என் தங்கச்சி ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருந்தா பழனிக்கு போகலான்னு சொல்லிட்டு, இவ எதுக்கு திடீர்னு பழனியெல்லாம் போகணும்னு ஆசைப்படுறான்னு எனக்கே தெரியல. அப்புறம் என்னன்னு கேட்டப்பதான் சொன்னேன், அங்கே இருக்கிற சில்ட்ரன்ஸ் பார்க்கில் தூரியெல்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. எனக்கும் பொதுவாகவே தூரினாலே பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆயிருங்க. அதனால நாங்கள் எல்லாருமே கிளம்பி வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் பெர் ஹெட்டுக்கு 10 rupees வாங்குறாங்க. அப்படியே டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய தூரியெல்லாம் இருக்காது. ஒரு 2 தூரி தான் இருக்கும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்செட் ஆயிரும். ஸோ யாருக்காச்சும் ஆடணும்னு தோணுச்சுன்னா வந்துக்கோங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்குன்னு 2 தூரி தான் இருக்கும். மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தான் இருக்கு. தூரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து ரீசனபிளாக தான் தெரியுது. ஏன்னா எங்கள் ஊர் திருவிழாவுக்கு 100 ரூபா 150 ரூபாய் ஆக்கிட்டாங்க. ஒரே ஒரு காஞ்ச மரம் இருக்குங்க. அதில் வேணால் ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாம். அப்புறமா ஐஸ்கிரீமு பஜ்ஜி எல்லாம் இருக்குது. வேணா வாங்கி சாப்பிடலாம், வேணாட்டி விட்டுறலாம். நிறைய தூரி இருக்குன்னு வந்தால் ஏமாந்துருவீங்க. மொத்தத்தில் ஈவினிங் டைம் வயசானவங்க வாக்கிங் போகிறதுக்கு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு